அரிசி வாங்க முடியாதவங்க நிக்கிறாங்க. இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி அரிசி திருடுறீங்க? கண்ணு எதிர திருடுறீங்க. கேட்க ஆள் இல்லாதவங்க தான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே. கேள்வி யாருன்னா கேட்டா தான் இந்த தப்பு அவங்களுக்கு என்னன்றது தெரியும். அதுக்காக அவங்க திருட மாட்டாங்க. யாரு பணம்? கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு தரல. ஸ்ரீபெரும்புதூர் அருகே நியாய விலை கடை ஒன்றில் இளைஞர் ஒருவர் அரிசி வாங்க சென்ற போது 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 17 கிலோ அரிசி மட்டுமே அளந்து தரப்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கண்ணுக்கு எதிரிலேயே 3 கிலோ அரிசியை ஏமாற்றி எடுத்துக்கொள்ளும் இவர்கள் வயதான முதியவர்களை எவ்வளவு ஏமாற்றி இருப்பார்கள் என்று கேள்வி கேட்ட அந்த இளைஞர், சாப்பாட்டுக்கே ரேஷன் அரிசியை பயன்படுத்துபவர்கள்தான் இங்கு வந்து வரிசையில் நிற்கிறோம். அவர்களிடம் கூட திருடும் நீங்கள் எதற்காக சம்பளம் வாங்குகிறீர்கள்? உழைத்து பிழைக்காமல் ஏமாற்றி பிழைப்பதெல்லாம் ஒரு பிழைப்பா என்று நியாயமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். மக்கள் ஒவ்வொருவரும் இதுபோன்ற கேள்விகளை அரசை நோக்கியும் எழுப்பினால் தமிழ்நாடு கூடிய விரைவில் திருந்திவிடும் என்று பலரும் அந்த இளைஞருக்கு ஆதரவாக கருத்து கூறி வருகின்றனர். இதுல போனதான் 20 கிலோ நாமிக்கும். தனியா இந்த மூட்டில இந்த பேக் எடுத்து எதுக்கு மூட்டியா கூட பட்டினேன்? அரிசி நான் தரையா இருக்குது, தரையா அந்த மூட்டில் தானே இருக்குது. நான் அப்படியே வச்சு என் மூட்டியோட 17 கிலோ வேலைக்கு போறவங்க இங்க வரவங்க முகேஷ் அம்பானி அவங்க பேரணும், இல்ல டாடா பிர்லா அவங்க பொண்ணும் பையனும் வந்து நிக்கிறாங்க. டெய்லியும் கூலி வேலைக்கு போறவங்க தான் வந்து நிக்கிறாங்க. சோத்துக்கு அரிசி வாங்க முடியாதவங்க தான் நிக்கிறாங்க. இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி அரிசி திருடுறீங்க? கண்ணு எதிர திருடுறீங்க. நான் கேட்கல உண்ணா கேட்டப்ப பதில் பேசல. 3 கிலோ அரிசி எப்படின்னா போகும்? எப்படி அது கண்ணு எதிரே? இதே வயசு பையன் எனக்கு நான் படிச்சிருக்கு தான் நான் கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க எப்படி என்ன பண்ணுவீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாத்தி இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆள் இல்லாதவங்க தான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே. கேள்வி யாருன்னா கேட்டா தான் இந்த தப்பு அவங்களுக்கு என்னன்றது தெரியும். அதுக்காக அவங்க திருட மாட்டாங்க. யாரு பணம்? கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு தரல, கவர்மெண்ட் அவங்க சம்பளம் வாங்கல. சம்பளம் வாங்க அவங்க பொது சேவை செய்யறாங்க, பொது சேவையா செய்யறாங்க. சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு அரிசி திருடுனா? கண் எதிர்த்து அரிசி திருடுறாங்க. உன்ன பொருள் திருட மாட்டாங்க. சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு ஏமாத்துனா? எதுக்கு நான் ஏமாத்துனா? இதுவே வயசு பையன் நான் படிச்சிருக்கு தானே நான் கேள்வி கேட்க வச்சுதான் இப்ப எனக்கு. இதுவே மத்த வயசானவங்களா இருந்தா எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் விட்டு போயிருப்பாங்க. யாருமே தெரியாதானே இவங்க பண்ணிக்கிறாங்க. கேள்வி கேட்க ஆளுநர் தான் இவங்க ஏமாத்திக்கிறாங்க. இப்ப கூட கேட்கற கேள்வி நான் பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா? உங்களுக்கு 3 கிலோ அப்படியே நோட்டிங்க. 20 கிலோ பில்லு போட்டு 17 கிலோ அரிசி கொடுத்துட்டு மிச்சம் 3 கிலோ அவங்க எடுத்துட்டு பிளாக்ல வச்சிருவாங்க. அதுதான் பண்றாங்க. 10 கிராம் 50 கிராம் தான் பரவாயில்ல. 3 கிலோ அரிசி அப்படியே வரல. கேட்டா மிஷின் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம்ன்றாங்க. இப்படி போய் இப்படி எல்லாம் கட்டி ஒன்னா அப்படியே மூடி மாட்டிட்டாங்க. யாரை ஏமாத்துற வேலை இது? நீங்க எல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதுனால தான் அவங்க வீட்டு காசு போல, அவங்க வீட்டு பொருள் போல, நம்ம வீட்டு பண்ணா போல, நம்ம பண்ணா போல.